உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருந்தால் இந்த 4 விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்பர் 1, கேன்சர் பேஷண்ட்டுக்கிட்ட கேன்சர் தான் உங்களோட ஐடென்டிட்டிங்கிறத லேபிள் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறையா ட்ரீட்மெண்ட் லைக் கீமோ, ரேடியேஷன், சர்ஜரி அப்படிங்கிறதுனால அதுவே அவங்க பயங்கர மன அழுத்தத்தில் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் மறுபடியும் கேன்சர் ரிலேட்டட் ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமான மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். நம்பர் 2, எங்களை மாதிரி ஒரு சர்டிஃபைட் டாக்டர்ஸ் எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் தான் தருவாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் அந்த பேஷண்ட் ட்ரீட் பண்ணாங்க, அங்கே ட்ரீட் பண்ணாங்க, இங்கே ட்ரீட் பண்ணாங்க, அந்த மூலிகை கொடுத்து சரிவாது, இந்த மூலிகை கொடுத்து சரியாச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. நம்பர் 3, பேஷண்ட் அட்டெண்டர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் இவருக்கு கேன்சர் இருக்குதுன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது தவறான கருத்து. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சருங்கிறது தெரியுங்கிறதுக்கு அவங்களுக்கு உண்மையான ரைட்ஸ் இருக்குது. அண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், என்ன ஸ்டேஜ், அதோட சைட் எஃபெக்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதனால் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பகத்தன்மை உருவாகும். நம்பர் 4, இந்த கேன்சர் பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் நிறையா சைட் எஃபெக்ட் இருக்கும். அவங்களுக்கு தூக்கம் இருக்காது, ஒரு பயம் இருக்கும், ஒரு இரிட்டபிள் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணணும்.